அன்பின் உறவுகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இப்பொழுதும் இல்வா மினிஸ்ட்ரீஸின் சார்பாக இந்த தவக்கால ஒரு முயற்சியின் விளைவாக யூடியூப் காணொளி வாயிலாக சில பதிவுகளை, வசனங்களை இந்த நேரத்திலே செய்து கொடுக்குமாறு ஒரு முயற்சி எடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு செய்தியை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியிலிருந்து ராபின் புரூஸ் இந்த செய்தியை வழங்குகிறேன். கர்த்தத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் படிக்க வேண்டிய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது தவ காலங்களில் நாம் அதிகமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்து இப்பொழுது நமது ஆவியானவராக நமக்கு எல்லாம் வழிநடத்தலையும் தந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லிய இது ஒரு வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அப்போ நமக்கு ஒரு மேன்மையான இடத்தை வைக்கும்படியாக தான் அவர் போகிறார். அதில் அந்த வசனங்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த வசனங்கள் தான். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் யார் வழி, நம்மளுக்கு என்ன சத்தியம் ஜீவன் இதெல்லாம் பற்றியெல்லாம் தெரியாமல் இருக்கிறப்போ கடவுள் அவர்களுக்கு இதை பற்றி ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்போது தொடர்ந்து நம்ம வர வசனங்களில் இதை வாசித்தோம்னா அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு எதற்காக இந்த உலகத்திலே அவர் தோன்றினார், எதற்காக நமக்காக இந்த நம்மை ஆயத்தம் பண்ணும்படியாக அவருடைய வாழ்நாளிலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது நமக்கு சொல்றது அதில் ஒரு நம்ம சில விஷயங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஒரு குழந்தைகிட்டையோ நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கேட்கல, ஏதாவது ஒரு கேட்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னமோ தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நம்ம பெரியவங்களா இருந்தால் கூட குழந்தைகிட்ட ஒரு கெஞ்சுற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வசனம் பாருங்க, இயேசுப்பா நமக்காக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. 11ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அப்ப நான் இப்போ சுகப்படுத்தி இருக்கேன், அதிசயங்களை செஞ்சிருக்கேன், பிதாவின் மூலமாக பிதா எனக்கு சொன்னதை வச்சு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அப்ப அந்த கிரிகளை பார்த்திருக்கிறீர்களா, அதன் மூலமாவது என்னை நம்புங்கள் அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறார். அப்போ கடவுள் பாருங்க, நமக்காக நம்ம ரட்சிக்கப்படும்படியாக இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை சொல்லும்போது அதை நான் தியானிக்கும் போது நமக்கே கடவுள் இப்படி மனிதனிடத்தில் பேசணுமா, எதுக்காக பேசணும்? அப்போ அது அந்த இடத்துல என்ன நம்மளுக்கு வெளிப்படுதுன்னா, கடவுள் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் அந்த சிலுவை பற்றிய ஒரு சரணம் உள்ள பாடலை நாம் கேட்போம். பின்பு செய்தியை தொடர்ந்து நாம் பார்ப்போம். நல்லதொரு பாடலை கேட்டோம். அன்பினோர்களை மீண்டுமாக நாம் செய்திக்கு செல்வோம். இப்பொழுது நீங்கள்
யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். 10ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அப்ப இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தானை கடக்கும் போது வருகிற வெளிப்படுத்தப்படுகிற வசனங்கள். அப்ப இன்றைக்கும் கூட அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், யோர்தான் கரை புரண்டு ஓடும் போது அந்த பக்கத்திலேயே யாரும் போக முடியாது. அப்ப இப்ப நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. பொருளாதார பிரச்சனைகளாகட்டும், மன உளைச்சலாகட்டும், இல்லை வேலை நிமித்தமாகட்டும், பிசினஸ் நிமித்தமாகட்டும், குடும்ப உறவுகளை நிமித்தமாகட்டும், ஊழியத்து நிமித்தமாகட்டும், இப்படிப்பட்டதான யோர்தான் புரண்டு ஓடுகிற கரையாக இருக்கிறது. ஆனால் அப்போ அந்த சமயத்தில் நாம் என்ன யோசனை பண்றோம்னா, இதை எப்படி நான் கடக்க முடியும்? இது கடக்க முடியாத இருக்க. அப்போ உடன்படிக்கை பெட்டி நம்ம அவங்களுக்கு அங்க வந்து உடன்படிக்கை பெட்டி நம்ம என்னவா வச்சுக்கலாம்னா, இங்க ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் நமக்கு உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறது. அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் மனமுருகி வேண்டி சிலுவை பாடுகளை தியானித்து, சிலுவையில் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று அவர் எல்லாத்தையும் சகித்தார் அல்லவா? நாம் ஏன் சகிக்க முடியாது? கடவுள் அதுக்கு நம்ம பலத்தார், நம் நடுவில் இருக்கிறார் என்பதை பூர்ணமாக நாம் விசுவாசித்தால், நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதுக்கு செய்வார். இதுல நிறைய நம்ம வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். நிறைய உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அப்போ 2-3 விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். என்னது? ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆவியானவர் மீண்டும் வருவார். நம்மை நமக்காக ஒரு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஸ்தலம் சிறப்பான ஒரு ஸ்தலமாக இருக்கும். இந்த உலகத்திலே இருக்கிற கவலைகளை பற்றி நாம் எந்த விதமான பயத்துக்கும் உள்ளாகாமல் கடவுளை உறுதியாக பற்றி கொள்ளணும். 3வது, நாம் அறிந்து உணர்ந்து அந்த ஒரு உணர்ந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கும் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு நாம் எதை பகிர்கிறோமோ, ஒரு அன்பை பகிரலாம், பொருளை பகிரலாம், இல்லை நேரத்தை பகிரலாம். இந்த நாட்களிலே எல்லாரும் இந்த மொபைல் போன்ல மூழ்கி கிடக்கிற இந்த நாட்களிலே ஒருவரிடம் சென்று, ஒரு வயதானவரிடத்திலோ அல்லது உடல் எடை சரியாக சென்று ஒரு சிறிது நேரம், ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் அவர்களோடு நேரம் செலவிட்டு வருவது ஒரு மிகச்சிறந்த பகிர்வாக நாம் கொடுக்கிற ஒரு தானமாக, தர்மமாக கூட நாம் கருதலாம். எனவே முடிந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யாராவது ஒருவரை சேர்ந்து சந்தித்து, 40 நாட்களே வாரம் ஒரு முறை இருமுறை சென்று சந்தித்து அவளை பற்றி விசாரித்து அவளோடு இருந்து நீங்கள் அவர்களுக்கு கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படலாம். எனவே உறவுகளே, இந்த செய்தியை தொடர்ந்து அனைவரும் இதை போன்ற செய்திகளை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் மீண்டும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.